எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து ஒரு பிரைஸ் லார்ட் பண்ணுங்களேன். நல்லா இருக்கிறீங்களா? ஒரு சிரிச்ச முகத்தோடு. அதுக்கப்புறம் சர்ச்சு கொஞ்சம் டக்குன்னு போயிடுறீங்க, யாரையும் ஐக்கியப்படுத்த மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி பிரசங்கத்துக்கு போவோம். தேவன் இந்த 5:30 மணி சர்வீஸில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஆசீர்வாதமானது. இன்றைக்கு நாளுக்கான பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தர் கதவை தட்டுகிற நேசர். கதவை தட்டுகிற நேசர். கதவை தட்டுகிற நேசர். நம்முடைய ஆண்டவர் வலுக்கட்டாயமாக இழுத்துன்னு போகிறவர் அல்ல, தட்டி பர்மிஷனோட அன்போட நம்ம கொண்டு போகிறவர். ஆமென், அல்லேலூயா. அப்படி தான் இன்றைக்கி உலகமே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி அல்ல, கதவை தட்டி அவர்களோடு அவருடைய விருப்பத்தை கேட்டு அவரை நேசிக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம் இன்றைக்கி பிரசங்கத்தின் வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் சங் ஆஃப் சாலமோன், பரம கீதேவாமா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 3-4 வசனங்கள். அதுதான் பிரசங்க வசனம். அதிலே தான் பிரசங்கம் பண்ண போகிறோம். அதில் ஒரு அந்த பிரசங்கம் தலைப்பு பாயிண்ட் அதிலே தான் வருது. 3 வசனங்கள் வரும். 2, 3, 4, 5 தான் வரும். அப்படியே வச்சுக்கோங்க. பைபிளை வெளியே போகும்பொழுது அடுத்த புஸ்தகம் போகும்போது அங்கே கை வச்சுங்க. அதுதான் நம்ம இருக்க போகிறோம். நான் நித்திரை பண்ணினேன். பார்த்தீங்களா, இருதயம் விழுத்திருந்துதான். என்ன நடக்குது? இருதயம் விழிச்சிருக்கணும். நித்திரை முக்கியம், ஆனால் இருதயம் முக்கியம். நித்திரைன்றது மைண்டில் இந்த மூளை அப்படியே சாயிருது. அதில் ஒரு நினைவு இருக்கணும், விழிச்சிருக்கணும். அதில் விழித்திருந்தேன். இதுதான் பிரசங்க வசனம். கதவை தட்டுகிற நேசர் போட்டிருக்கா. கதவை தட்டுகிற நேசர். பார்த்தீங்களா, அன்புக்குரியவர். எல்லாரும் கதவு தட்ட மாட்டாங்க. தேவை உள்ளவர்கள் கதவு தட்டுவாங்க. ஏசு உருவமாய் சொல்லுகிறார், நண்பன் கதவு தட்டுகிற ராத்திரில. என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டான், என் நண்பர் வந்துட்டான், அவனுக்கு அப்பம் கொடுன்னு தட்டுறா. அப்படி நடு ராத்திரில கதவு யாரும் தட்ட மாட்டாங்க. சும்மா உங்கள் வீட்டு கதவை உங்கள் வீட்டுக்கு வந்து தட்டுவார். உங்கள் மனைவி தட்டும். எல்லாம் உங்கள் சொந்தக்காரர் தட்டுவாங்க, எல்லாம் பக்கத்து வீட்டுக்கார தட்டுவாங்க, இல்லை பாஸ்டர் தான் தட்டுவாங்க. தான் உங்களுக்கு உரியவர்கள் தான் தட்டுவாங்க. வேறு யாரும் கதவு தட்ட மாட்டாங்க. இங்கே பார்க்கிறோம், கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். தட்டுறாரு பாருங்க கதவை. அதான் இங்கே பார்க்குறோம் அந்த இமேஜில். நம் மனதின் கதவை தட்டுகிறார். ஆவிக்குரிய அர்த்தம் தட்டுகிறார். என்ன சொல்ற அர்த்தம்? அழகா, என் சகோதரியே. என்னவா? என் பிரியமே. எல்லாரும் கொஞ்சம் பேசுங்க அப்படியே அந்த வார்த்தை அவங்க கூட படிக்கும்போது. என்ன படுக்குது? என்னுடைய பிரியமே. அடுத்து என்ன படுக்குதுங்க? டவ், புறா. அழகுக்குரியது, அன்புக்குரியது, ஒரு தீங்கு நினைக்காத ஒரு இது புறானா. அந்த கேரக்டரில் கூப்பிட்றாங்க பாருங்க. இப்போலாம் யாருன்னா இப்போ கூப்பிட முடியுமா? 1 வருஷம் 2 வருஷம் தான் இந்த வேர்டெல்லாம் வரும். அன்பு, பண்பு, பாசம் எல்லாம் 4வது வருஷம்லாம் எரிஞ்சு விழுவாங்க பாருங்க. குடும்பம் நடத்த முடியாது. உண்மையான இது வெளிப்படும் பாருங்க. கேரக்டரு வெறுப்பு வந்துடும். ஏன்டா கல்யாணம், நம்ம நல்லா இருந்தோமே அப்பா வீட்லேயே அப்படின்னு வெறுப்பு வந்துடும். அன்பு காட்டுறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தில். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். அன்பு காட்டுறது ரொம்ப முக்கியம். என் புறாவே, கை தட்டலாமா? என் உத்தமையே. உத்தமத்தை தாங்க நேசிப்பாங்க. செல்ஃபோனில் கூட ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ட்ரூ கலரில் யூஸ் பண்ணாக்கா அதில் ஃப்ராடுன்னு வரும். எத்தனை பேர் அது யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. ட்ரூ கலர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாக்கா ஸ்கேம்னு வரும், ஸ்பேம்னு வரும், ஃப்ராடுன்னு வரும். ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 100 பேருக்கு 1000 பேர் பேசுவாங்க பணத்தை பற்றி. அப்போ அவங்களே அதே ரெகக்னிஷன் பண்ணி அந்த நம்பரை லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம்.
அது உங்களுக்கு பிடிச்சவங்க பேசும்பொழுது நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் வரும் பேர், அவங்க பேர் வரும், உண்மையான பேர் வரும். அப்படி பண்ணுறதில்ல ட்ரூ கலருக்கு பாருங்கள், அந்த ஆப்புக்கு எவ்வளோ ஒரு நாலேஜ் பாருங்கள். அந்த அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதோ, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு 500 பேருக்கு 100 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணி அவங்கள தொல்லம் பண்ணி அவங்கள்ட்ட பணம் பிடுங்குற காரியங்களை ஈடுபடும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவே அது போட்டு விட்டுருது. அப்போது செல்ஃபோன் வரவங்க பார்க்குறாங்க, ஸ்பேம் கால் வருதுப்பா, ஃப்ராட் கால் வருதுப்பா அப்படின்னு. இப்போ என் ஃபோனில் வந்து அந்த ஆப் வச்சுட்டு அது பெய்டு ஆப், அது அலாரம் அடிக்காது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாது என் ஃபோனு, அதே சைலண்ட் பண்ணிக்கும். அப்படி கால் வந்துச்சுனாக்கா அதே சைலண்ட் ஆகிடும், எனக்கு ரிங்கே கேட்காது. அப்போ அங்கே ரெட்டில் இருக்கோம், இவங்க இருந்து இந்த கண்ட்ரிலேருந்து உன்னை கூப்பிட்ருக்குறாங்கன்னு. பாருங்கள், ஒரு மனுஷனுடைய கேரக்டரு ஒரு ஃபோனில் என்ன சொல்கிறது டிடெக்ட் பண்ணி அது காட்டுது. ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு ஃபோனுக்கே ஒரு கேரக்டரு, ஒரு வாய்ஸ் கேரக்டரை கண்டுபிடிச்சி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதை இன்னொருத்தருக்கு பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஃப்ராடுன்னு காட்டுது. அப்போது நம்ம வாழ்க்கை என்பது நம்முடைய குடும்பத்தில் நம்ம உத்தமர்லேருந்து காட்டணும். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, புரியுதா உங்களுக்கு? அப்போ தான் இங்கே சொல்கிறாரு, என்னுடைய உத்தமையே, வாசிங்க என்ன வசனம் போட்டுக்குது, என் உத்தமையே. பார்த்தீங்களா, உத்தமையே. அப்படி ஒரு ரெகக்னேஷன் பண்ணணும். உத்தமையே என்ன பண்ண, கதவை திற. தட்டுறாரு பாருங்க, வெளியிருந்து உள்ளே உடச்சிட்டு போக முடியலாம். தற்கொலை பண்ணவங்க தான் உடச்சிட்டு உள்ளே போவாங்க, திறக்காதுங்க, பயமுறுது எல்லாம், ஐயோ வாங்க 3 ஹவர் வச்சு திறக்கவில்லை, அப்படி தான் போவாங்க. பாருங்கள், டோர் திறக்க முடியல. நேற்று ஹைதராபாத் டு பெங்களூர் பஸ்ஸு, பைக்கு உள்ளே போயிடுச்சு, போதையில் ஓட்டானோ யாரோ இடிச்சினானோ பல கோணங்கள் சொல்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ளே பைக் போயிடுச்சு, பெட்ரோல் டேங்க் டீசல் டேங்க் அடிச்சிச்சு, ஃபயர் ஆகிடுச்சு. 40 பேர் மேலே இருந்தாங்க, 20 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க, மீது 20 பேர் மேலே செத்துட்டாங்க. ஃபயர் ஆகிட்டாங்க, வெளியே வர முடியல, டோர் திறக்க முடியலையா, ஏசி டோரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, உடைக்க முடியலையா. கொஞ்சம் பேர் உடச்சி வெளியே வந்தால், கொஞ்சம் பேர் உடைக்க முடியாமல் மாட்டிட்டாங்க. ஏன் செத்தாங்கனாக்கா வெளியே வர முடியலையா, கதவுலேருந்து வெளியே, முன்னாடி கதவை ஃபயர் ஆகிடுச்சு, பின்னாடி கதவை திறக்க முடியலையா, கதவை திறக்க முடியாதான் தான் இருந்தாங்களாம். ஃபயராக இருந்தால் கூட இல்லையா, ஃபயர் ஆனால் கூட அவங்க வெளியே வர்றதுக்கான அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையா, எமர்ஜென்சி இல்லை, திறக்க முடியலையா. எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹெவியாக இருந்துச்சான். எல்லாம் ஏசி பஸ்ஸுனால உடைக்க கூட முடியல, உடைச்சா கூட அந்த அர்ஜென்ட்டில் உடைக்கிறாங்களா, அது உடைக்க முடியலையா. அந்த கதவை திறக்காதனால மரணம் பாருங்க. அந்த நியூஸ் எவ்வளோ கொடுமையாக தெரியுமா இருக்குது. குடும்பத்தோடு இருக்கிறவங்களாம் இறந்துட்டாங்களாம், கணவன் மனைவி பிள்ளை படுத்துனுங்கிறாங்க. போய் பெங்களூரில் இறங்கலான்னு தீஞ்சி போயிட்டாங்களாம், டோர் திறக்காதனால. யாரும் வந்து ஒடிச்சு நெருப்பு இருந்ததில் யாரும் ரோட்டில் வந்து உடச்சி கூட எடுக்க முடியலையா, காப்பாற்ற முடியலையா. அப்போ கதவு தட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. கை தட்டலாமா, புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ஆண்டவர் தட்டுறாருனாக்கா நம்மளை காப்பாற்றுறான்னு அர்த்தம். கை தட்டலாமா? அவர் தட்டுறாருன்னா பாவத்திலிருந்து காப்பாற்றுறாரு, சாபத்திலிருந்து காப்பாற்றுறாரு, மரணத்திலிருந்து காப்பாற்றுறாரு, வியாதிலிருந்து காப்பாற்றுறாரு, மரண படுக்கையிலிருந்து காப்பாற்றுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா வந்து தட்ட மாட்டாருங்க. இன்னைக்கு பக்கத்தில் இப்போ தெரிஞ்சவங்க கூட அவங்க வீட்டுக்கு வருவாங்க, பத்திரிக்கை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கதவு தட்ட மாட்டாங்க, இவங்க தேவையில்லைன்னு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியே இல்லை, கதவை தட்டுகிற நேசர். பிரைஸ் தி லார்ட். யார் அவர் கதவை தட்டுகிற நேசர்? வெளிப்படுத்தல் இதெல்லாம் தெரிஞ்ச வசனம், அதெல்லாம் நீ மனப்பாடம் வச்சுக்கணும். 3:20 லவேதிகா சபை, இந்த காலகட்ட சபை, லவேதிகா சபை சொல்றாரு, வாசிங்க 3:20. இதோ வாசற்படி நின்று நிற்கிறான், நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்கணும். நான் உடைச்செல்லாம் உள்ள வரமாட்டேன், தட்டுகிறேன், கூட்டமாவும் தட்ட மாட்டேன். போலீஸ்லாம் பாருங்க,
விஐபியை பிடிக்க போனாங்க ஒரு 5 பேர் 10 பேர் 50 பேர் 100 பேர் 1000 பேர் கூட போவாங்க. அந்த கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி போவாங்க. சார் 4 பேர் போங்க சார்னு சொல்லுவாங்க. டிசைட் பண்ணுவாங்க ஸ்டேஷனில். சார் 5 பேர் போதும் சார், சார் ஒரு பிடிக்கிறதுக்கு 50 பேர் போகிறோம் சார்னு வாங்க. கூட்டமாக போகணும் சார், நைட்டில் விடிகாலம் 3 மணிக்கு போகணும் சார்னு போவாங்க. சில பேர் கவு தட்டி உள்ளெல்லாம் போய் தேடுவாங்க. அவங்க எங்கே வராங்களோ பிடிக்கிறதுக்கு கூட்டமாக போவாங்க. ஆண்டவர் அப்படி பிடிக்க வரவர் இல்லை, தட்ட வரவர். பிரைஸ் எல்லாம் தட்ட வருகிறவர். நம்மளை பிடிக்கிறதுக்கு வரல, பிடிச்சு இழுத்துன்னு போயிட்டு வா சர்ச்சில் போடு இல்லை, அன்பா தட்டி. அல்லேலூயா. நின்று தட்டுகிறேன். கேட்கணும். ஏன் பாஸ்டர் நம்மளை கூப்பிட்றாரு சபைக்கு? ஏன் பாஸ்டர் நம்மளுக்கு ஃபோன் வருது? ஏன் நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறாங்க? யாருமே நிற்காத காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்களே, ஏன் நிற்கிறாங்க? அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? அவங்களாம் சம்பாதிக்க முடியாதா? அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? அதெல்லாம் நினச்சி பார்க்கணுங்க, நினச்சி பார்க்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட அனுப்புகிறாரு, நம்மளை வந்து தட்டுறாங்க. அல்லேலூயா. நம்மளை காப்பாற்றுறதுக்காக, நம்மளுக்கு உதவிக்காக, நம்மளை ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒருவன் தட்டி ஒருவன் கதவை திறந்தால் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அதான் ஐக்கியம், திருவிருந்து. நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட வார்த்தையை வசனங்களை கேட்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்களா? கதவை தட்டுகிற நேசர், கதவை தட்டுகிற நேசர். அதெல்லாம் திறந்துருங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், நான் திருவிருந்து எடுக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன். திறந்துடணுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் தட்டுறது இல்லை. இந்த அம்மா படுத்துனுக்குது, தட்டுறாரு பாருங்க. பாயிண்ட் போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரியுமா? இது வசந்தில் பேசுகிறார், சொல்லுங்க, தட்டுகிறார், அடையாளமாக கையை நீட்டினார். மேலே பாருங்க, பேசுகிறார், தட்டுகிறார், அடையாளமாக கையை நீட்டினார். 4 வசனம் வாசிங்க. 3 வாசிங்க. 3. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், பொங்கினது. தட்டுறாருங்க, பேசுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாரு? 2 வாசிங்க. என்ன பேசுறாரு? விழித்திருந்தது சத்தம். பேசுறாரு, பேசுறாரு. என்ன பேசுறாரு? சகோதரியே, பாட்சிமா, பிரியமே, புறாவே, உத்தமையே. பேசுறாரு, தரேன்னு பேசுறாரு. தட்டுறாரு பாருங்க, தட்டுறமா தட்டிட்டு பேசுறாரு. இடத்துல 3 சான்ஸ் வருது பாருங்க. தட்டுறாரு, யாரோ தட்டுறாங்கப்பா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. சில பேர் தட்டுறவங்க ஸ்டைல் தெரியும். கணவன் தட்டுறது, பிள்ளை தட்டுறது, மாமனார் தட்டுறது, சொந்தக்கார தட்டுறது தெரியும். புதுசாக தட்டுறவங்க தெரியும். தெரியுமா உங்களுக்கு? காலிங் பெல் வேறு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தடிக்கும். காலிங் பெல் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, ஒரே மாதிரி தான் பாட்டு கேட்கும், இல்லைன்னா சவுண்டு மியூசிக் வரும். தட்டுறது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தட்டுவாங்க பாருங்க. குழந்தைங்க பைக்கு 3-4 பைக்குங்க பாருங்க. மாமா அது, அப்பா அது, தம்பி இது, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு பைக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க பாருங்க. மனைவியாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும் தெரியும் அந்த பைக் சவுண்ட் வராங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அந்த தட்டுற சவுண்டு இருக்குது பாருங்க. இப்போ இவங்க தான் தட்டுறாங்கன்னு தெரியும். சரி, வரல இந்த பெண்ணுக்கு புரியலையா அப்படின்னு பேசுறாரு. நான் தான் கதவை நான் கூட திறக்கல, தட்டியும் திறக்கல, பேசியும், ஆனா இறுதி வெளிச்சிருக்குது, கேட்குது. கேட்டேன். வாசிங்க 2 வசனம். வசனம் நல்லா பார்க்கணும். சொல்லுங்க. விழிச்சிருக்குது பாருங்க. அவ்வளோ தூங்கல, போதையில தூங்குறங்கிறாங்க. என்ன பண்ணாலும் கேட்காது பாருங்க போதையில தூங்குறவங்களுக்கு.
மனைவி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, ஊட்டினி எனக்கு சாப்பாடு நைட் சாப்பிடவே இல்லைன்னு வாங்க பாருங்க. பிள்ளை ஸ்கூல் போயிடுச்சான்னு கூட தெரியாது, காலை ஏஞ்சி போயிடுச்சா. அப்படி இல்லை, விழித்திருந்தேன். கை தட்டலம்மா, கேட்டேன். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, கேட்டேன். நல்லா திறக்கல, கேட்குதுங்க, திறக்க மாட்டோம். கேட்கும், ஆனால் திறக்க மாட்டோம். நல்லா கேட்குது, இதுதான் வார்த்தை, நான் திறக்க மாட்டோம். பேசுறாரு, நான் நனைஞ்சிருக்கிறேன். வாசிங்க. பனி பெஞ்சு நிக்குது வெளியே பாருங்க, எவ்வளோ சொல்றாரு. வெளியே நீ உள்ள ஆறாம இருக்கிற, வெது வெதுப்பா இருக்கிற, குளிரும் இல்லை அனலும் இல்லை. சில டைம் இப்போ சில வீடுங்களாம் வந்து அப்படி இருக்கும் பாருங்க, மோல்டிங்லாம் போட்டு எல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே தடந்தான் தான் இருக்கும், குளிருங்க அனலுங்காது. சில வீடுகளாக இருக்கும் பாருங்க, சில ஏசிலாம் ஆன் பண்ணிட்டாக்கா அந்த டைமர் ஆன் பண்ணிட்டா அப்படியே இது இருக்கும். வெளியே பனியில நிக்கிறாங்க, உள்ள எப்படி இருக்குது, அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஒன்னு அழகாது ஒன்னு குளிராவது, ரெண்டுமே இல்லை. சொல்றாரு, என் தலை, வாசிங்கம்மா எல்லாரும் பாக்குறீங்களா, என் தலை பனினாலும் என்னுடைய தலைமயிர் நனைஞ்சிட்டு இருக்கிறேங்க. தட்டி நின்று நனைஞ்சு நிற்கிறேன். நீ தூங்கி நிற்கிற உள்ள, நான் நனைஞ்சு நிற்கிறேன். உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், உன்னை நேசிக்க வந்திருக்கிறேன், உன் அன்பு கட்ட வந்திருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன், உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன், உன்னை பராமரிக்க வந்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். கை தட்ட மாட்டேங்கிறோமே, தூக்கம் வருதா? நான் நனைஞ்சு நிற்கிறேன். நான் நீ நல்லா போத்திட்டு காலெல்லாம் கழுவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நைட்டு படுத்துட்டு நான் எப்படி எந்திரிப்பேன்? 3 வசனம் வாசிங்க. துறக்கணும் சும்மா இல்லைங்க, துணியை மாற்றணும், தலை வாரணும், மூஞ்சி கழுவணும், கண்ணு துடைக்கணும், வாயை துடைக்கணும், லைட்டை போடணும், தூக்கத்தை டிஸ்டர்ப் ஆகுது, திரும்ப தூங்க முடியாது. உண்மை இல்லையா? உண்மை இல்லையா? கழட்டி போட்டேன், திரும்ப அதெல்லாம் எடுத்து போடணும். வாசிமா. கழுவிட்டு தான் படுத்தேன். பாருங்க யூதர்கள் பாருங்க, பெட்டு போடுற பாதங்களை கழுவிட்டு தான் போவோம். நம்ம அப்படியே போயிடுறது, கழுவ மாட்டோம். வீட்டுக்குள்ளே வரும்போதே கழுவணும். எத்தனை முறை வீட்டுக்குள்ள வந்தாலும் கழுவிட்டு தான் வரணும். உள்ள அதான் வெளியே தண்ணி வச்சுருப்பாங்க, பைப் வச்சுருப்பாங்க, தண்ணி வச்சுருப்பாங்க. வெளிலேருந்து வெளியிருந்து உள்ளே வரும்பொழுது கழுவிட்டு தான் வரணும். நம்ம அப்படியே போகிறோம். கொரோனா காலத்தை கழுவணும் தெரியுமா? கொரோனா காலத்தை கழுவணுமா இல்லையா? கையை கழுவணும், காலை கழுவணும், மூஞ்ச கழுவணும். இப்போ எதை கழுவுருமா? அந்த சுத்தம் இப்போ இருக்குதா? இல்லை. கழுவினேன், திரும்ப எப்படி? பார்த்தீங்களா? இப்படிலாம் சிஸ்டம் இருக்குது. இப்படிலாம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஏஞ்சிக்க ரொம்ப லேட் ஆகும். இப்படிலாம் சக்கரை எல்லாம் திறக்க முடியாது. நீ மலையிலாம் கடை, நீ பனியெல்லாம் கடை, நீ ராத்திரிலாம் கடை, எப்படின்னா கடை. எனக்கு அதெல்லாம் இஷ்டம், எனக்கு பிடிக்காதுல, எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஏஞ்சி திறக்கணும், எனக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் சர்ச்சுக்கு வரணும், எனக்கு ஒரு டைம் இருக்குது. நான் நானும் செய்யணும், எனக்கு ஒரு டைம் இருக்குது. நான் ஊழியம் செய்யணும், எனக்கு ஒரு டைம் இருக்குது. நம்ம அப்படி தான் பண்ணுறோம். நான் இது எதாவது செய்யணும்னா எனக்கு ஒரு டைம் வரணும், அப்போ தான் நான் செய்வேன். ஏதாவது உதவி செய்யணும், கர்த்தர் ஆசை தான் செய்வேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். நான் அதெல்லாம் நான் முயற்சி பண்ண மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மாற்றிக்கணும். ராமன் சொல்லுங்க, அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு கை தட்டலாமா? சும்மா அவன் ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார். சொல்றாரு, நினைச்சிட்டு இருக்கிற 4 வசனத்தில் வாசி. 4 வசனத்தை வந்து பாயிண்ட் வசனத்தை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேசர் தமது கையை பாருங்க, இதுதான் அடையாளமாக நீட்டுறாரு. கை நீட்டுறாரு உள்ள. பழைய காலத்துலலாம் கதவுல வந்து ஒரு ஓல் இருக்கும்.
வாய்ஸ் கூட மிமிக்ரி பண்ணுவாங்க, தட்டுறது கூட மாற்றுவாங்க. அந்த காலத்து திருடங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போது சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இப்போல்லாம் கேமரா வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கதவுக்கு வெளியே. முன்னெல்லாம் கேமரா இருக்கும் டோரில், இப்போல்லாம் கேமரா கிடையாது, வெளியே இருக்குது கேமரா. இப்போ எந்த டோர்லேயும் கேமரா வைக்கிறது இல்லை. முன்னெல்லாம் எல்லா டோர்லேயும் கேமரா இருக்கும். சின்ன லென்ஸ் வைப்பாங்க, சின்ன லென்ஸ் வைப்பாங்க, பார்ப்பாங்க யார் அப்படின்னு பார்ப்பாங்க. அது சைடாக தான் தெரியாது பாருங்கள். இப்போல்லாம் வந்து செல்லில் பார்த்துக்குறாங்க. நாங்கள் போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். உடனே கார் எடுத்துனோடனே உள்ளே போகிறதா மணி ஃபோன் வருது, பாஸ் வந்துட்டார் அப்படின்னு. எனக்கு கேட்குது அவங்க பேசுறது. எப்படின்னு பார்த்தா கேமராவில் பார்த்துட்டாரு, கார் நிறுத்துறது இறங்குறதுலாம். எங்கேயோ இருக்கிறாங்க, பாஸ் வந்துட்டார் அப்படின்னு. நான் சொல்லுறது புரியுதுங்களா? கேமரா வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. இப்போது அந்த காலத்தில் கை சின்ன கை வர போகிற மாதிரி கதவு இருக்கும், ஒரு இது இருக்கும், கை விட்டு காட்டுவாங்க, நான் தான் வந்திருக்கிறேன். அந்த கை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ஒரு ஸ்கூலில் கண்ணு கட்டிட்டு அம்மா மாருங்களேன்னு வச்சுட்டாங்க. போட்டியா கண்ணு கட்டிட்டாங்க. குழந்தை நிறுத்துறாங்க, தொட்டு பார்க்கணும் கையில், குழந்தை கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தைய விடுறாங்க. அம்மா கண்ணு கட்டிட்டாங்க, தொட்டு பார்க்குறாங்க. எல்லாத்துலையும் தொட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, பார்த்தா யாருக்கு புரியுது? அம்மா தெரியுமா தெரியாதா? அப்பாங்களுக்கு தெரியுதோ இல்லையா, அம்மாங்களுக்கு தெரியும். உடனே கட்டி பிடிச்சிட்டாங்க, எல்லாம் கை தட்டுறாங்க, ஓ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. அடுத்த குழந்தை. எல்லா தாய்மார்களுமே ஒருத்தர் ஃபெயில் ஆகல. நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஸ்கூல்லேருந்து அந்த சின்ன குழந்தைங்கள கூட்டின்னு போகிறதுக்கு டீச்சருங்க அந்த போட்டி வச்சுருந்தாங்க. எல்லா தாய்மார்களுமே கண்ணு கட்டிட்டு உங்கள் குழந்தைய அவர் குழந்தைய அனுப்புவேன். அப்போ தான் எல்லாம் அவங்க குழந்தைய இருக்குது. இந்த கை அவ்வளோ பவர், எதுவுமே உங்களுக்கு புரியுது? சாதாரண நினச்சிக்காதீங்க. அந்த கை தொடுறது, அந்த ஃபீல் பண்ணுறது, அதெல்லாம் கண்ணு இல்லாதவங்க கேள்வி பாருங்க. அப்படியே தொட்டால் அப்படியே கண்டுபிடிச்சிடுவாங்க. காசு கொடுக்குமா தொட்டோம், அப்படியே தொடலே ஃபீலிங்கு. நம்ம கண்ணில் கண்ணு 1000 கண்ணு பார்க்குறது காட்டிலே கை அவ்வளோ பவர் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுறது புரியுதுங்களா? அந்த அந்த கண்ணு இல்லாதவங்க அந்த கை வச்சே எல்லாம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. தொட்டவே சாப்பாடு கை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம பார்த்து தான் இதெல்லாம் பள்ளம் என்ன இதெல்லாம் பார்ப்போம். அவங்களுடைய கை வைக்கும்போது கண்டுபிடிச்சிடுவாங்க. கை வந்து கண்ணு காட்டிலும் பவர் அதிகம்னு வச்சுங்கிறாங்க. இந்த கையை அப்படியே உள்ளே விடுறாரு. நான் தான் என்ன பண்ணுற, கையை காட்டுறாரு. அந்த காலத்தில் இதனுடைய கதவுங்களாம் அப்படி வச்சுருப்பாங்க. திறந்துக்குவாங்க, லாக் பண்ணிக்குவாங்க. சில டோரில் பக்கத்தில் லாக் பண்ணுவாங்க, திறந்துட்டு போவாங்க, அடையாளமாக காட்டுவாங்க, கையை காட்டுவாங்க, பாரு நான் தான். அங்கே உள்ளே பார்ப்பாங்க, அப்பா வந்துட்டாரு, பையன் வந்துட்டான், தரு கதவை அப்படின்னு திறப்பாங்க பாதுகாப்புக்கு. அப்போலாம் கிரில் கட்டு இல்லை, காம்பவுண்டு கேட்டுங்க அப்படிலாம் இல்லை அந்த காலத்தில் பாருங்கள். அப்போ அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அது சின்ன கை விட்டு காப்பாங்க. அப்போ காட்டுறாரு பாருங்க, பேசுகிறாரு, தட்டுறாரு, என்ன பண்ணுறாருங்க, பேசுகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, கையை உள்ள எவ்வளோ சொல்ல பண்ணுறாரு பாருங்க. என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, நீ நாளசனம் எடுத்துட்ட, நீ ஒரு மாசம் சர்ச்சைக்கு போய் உன்னை விட முடியாது, இரத்தத்தை கொடுத்தவன் பாவத்தை மன்னிச்சிட்ட, உன்னை விட முடியாது, நீ எப்படியாவது வந்துரு. பாபு பிரதர் ஃபோன் போட்டேன், பாபு பாஸ்டர் நாளைக்கு வந்துடுறேன். வந்து பார்த்தா சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓகே தட்டுங்களேன் இல்லைப்பா. இன்னொருத்தர் சிஸ்டருக்கு ஃபோன் போடிச்சேன், எடுக்கவே இல்லை. சிஸ்டர் ரொம்ப நாளாச்சு சர்ச்சைக்கு வாங்கன்னு. பாஸ்டர் மாதிரி தான் கூப்பிடுவாங்க. நீ நானும் கூப்பிட்றமான இது நான் ஃபோன் போடுறேன், எடுக்கவே இல்லை. அந்த சிஸ்டரில் எடுக்காதுங்க, என் ஒய்ஃப் சொல்கிறாங்க எடுக்காதுங்க. நான் பண்ணலங்க, ஆண்டவர் தட்டுறாரு சபையிலேருந்து. எங்கே சபை தட்டுறாரு? சபையிலேருந்து தட்டுறாரு. உன்னை கூப்பிட்றாங்க, நீ போல, தட்டுறாங்க, கால் வருது. என் பேர் போடலன்னா கூட ட்ரூ காலர் சொல்லும் இவர் தான் பண்ணுறாருன்னு. அடுத்த நாள் அது பாஸ்டர் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க, மன்னிச்சுங்க, அடுத்த வாரம் இல்லை. காலைல கை நீட்டுறாருங்க. ஏன் நீட்டுறாரு தெரியுமா கையை?
சில வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1:24 வாசிங்க. நீதிமொழிகள் 1:24. 1:24. நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்றீர்கள். பாத்தியா, கூப்பிடுறாரு ஃபர்ஸ்ட். அப்பா எல்லாம் வாங்கப்பா, பலத்துக்கு வாங்கப்பா, ரட்சிப்புக்கு வாங்கப்பா, சுவிசேஷத்துக்கு வாங்கப்பா, அன்புக்கு வாங்கப்பா, பரிசுத்துக்கு வாங்க கூப்பிடுறாரு. கேட்கல, கையை நீட்டுறாரு. கையை நீட்டினேன், கவனிக்கவே இல்லை. அடுத்து வாசிங்க. இவனை ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். 26. ஆகியால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் பாத்தீங்களா? ஏன் சில நேரத்தில் ஆண்டு ஆபத்துல வந்து ஜெபம் கேட்கல தெரியுமா? சில பேர் ஆண்டு ஏன் காப்பாத்தல தெரியுமா? ஆண்டு நிறைய முறை கூப்பிட்டுருப்பாரு, இவங்க கண்டுக்க மாட்டிருப்பாங்க. ஆண்டவரும் நீங்க கூப்பிடும் போது கண்டுக்க மாட்டாரு. கை நீட்டுறாரு, பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. டைம் இல்லை, ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் படிக்க முடியாது, அதெல்லாம் முடியாது, நேரம் இல்லை அப்படி சொல்லுங்கிற பாருங்க. ஆண்டு சொல்றாரு 26 வாசிங்க. ஆகியால் உனக்கு ஒரு நாள் வரும் இல்லையா, இப்படியே இருந்துருவியா நீ? உங்க ஆபத்து வரும் பொழுது நான் சிரிப்பேன். கருத்தா தேடுற பத்தி, இப்போ பாஸ்ட் எங்கன்னு தேடுற, சர்ச் எங்கன்னு தேடுற. வாசிங்க. வரும் பொழுது நானும் பரிகாசம் பண்ணுவேன். நான் எவ்வளோ முறை கூப்பிட்டேன், நான் எவ்வளோ சொன்னேன். அல்ல, ரட்சிப்புக்காக கையை நீட்டுறாரு. அடுத்து வாசிங்க. 8:3 வாசிக்கிற. மத்திய 8:3 சுகம் தரத்துக்கு கை நீட்டுறாரு. வாசிங்க 8:3. மத்திய 8:3. இயேசு தமது கையை நீட்டி தொடுறாருங்க. நீட்டி தொடுறாரு. யாரும் தொட மாட்டாங்க குஷ்டத்தை கண்டா எல்லாம் ஓடுவாங்க. நம்ம இந்தியாவில் குஷ்டத்தை தொட்ட ஒரு குடும்பத்தை கொளுத்திட்டாங்க. ஒரிசால யாருமே செய்ய மாட்டாங்க, செஞ்சா கூட விட மாட்டாங்க. அது பாருங்க, தொட்டு நீட்டி என்ற வார்த்தை பாருங்க. நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே கை தட்டலாமா? குஷ்டம் கை தட்டி ஆமென். தொடுறாருங்க, நீட்டி தொடுறாரு. யாருமே தொடல, எல்லாம் ஓடுறாங்க. அந்த காலத்துல வியாதி மருந்தே இல்லை. ரட்சிப்புக்காக நீட்டுறாரு, சுகத்துக்காக நீட்டுறாரு. லாஸ்ட்ல எதுக்குமா நீட்டுறாரு தெரியுமா? ஞாயிற்றுக்காக நீட்டுறாரு. வாசிங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான வசனம். வெளிப்படுத்தல் 14 வாசிங்க. 14 and 14 to 16 வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 14ஆம் அதிகாரம் பிரகடனே 14ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. பின்பு நான் பார்த்தபொழுது மென்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் கோப்பானவரை தமது சிரசின் மேல் பொறுக்கிடத்தையும் தமது கையில கருக்குள்ள அருவாளுடைய கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்துல கடைசி நாட்கள்ல மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை கண்டு பூமியின் பயிர் பாவம் பெருகி போச்சு. கம்ப்யூட்டர்லாம் மிஞ்சிட்டாங்க இவங்க. பாவம் பண்றதுக்கே வழியில் இப்போ எல்லா பாவம் பண்ணிட்டாங்க இவங்க. பயிர் முதிர்ந்துச்சு. அதனால அறுக்கிறதுக்கு காலம், கொல்றதுக்கு காலம், மனுஷனை கொல்றதுக்கு காலம் வந்துருச்சு. சோதோம் குமரா மாதிரி, நோவா காலத்தின் மாதிரி. பாவம் மனுஷன் நல்லவங்க வாழ முடியாத ஆயிடுச்சு. 80 பேர் கெட்டவங்க 20 பேர் நல்லவங்க வாழ முடியாதுங்க. 80 பேர் நல்லவங்க 20 பேர் கெட்டவங்க தான் வாழ முடியும் உலகத்தில். 80 பேரும் கெட்டு போயிட்டாங்க, 20 பேர் வாழ முடியாது பாருங்க. அவங்களுக்காகவே இப்ப நீதி செய்யணும். அவங்களுக்காகவே இப்ப 20 பேருக்கு எப்படி வாழ முடியும் பூமியில? காலம் வந்தது. ஆகையால் நீட்டி கைய அறிவாலை நீட்டு, கையை நீட்டி விட்டாருங்க. கை நீட்ட மாட்டாரு கடைசி காலத்துல. என்ன நீட்டு வரா பிரதர்? என்ன நீட்டு வரா? அறிவாலை நீட்டுவாரு. கை நீட்டார் பாருங்க. சுகத்துக்கு நீட்டினாரு, ரட்சிப்புக்கு நீட்டுறாரு, மனம் திரும்பதுக்கு நீட்டுறாரு. நீட்டி வா 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 வான்னு கூப்பிடுறாரு. வரதுல என்ன வச்சுங்களேன், என்ன நீட்டு வர. அப்புறமா அடுத்த ஒரே யாரு போ நரகத்துக்கு. அறிவாலை நீட்டி சொன்னான். கை தட்டலமா? தூதன் சொன்ன உடனே மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் பாத்தீங்களா, நீட்டுறாரு.
பூமியின் மேலே நீட்டி, எங்க? வானத்தில் மேகத்தில் உட்காந்து பூமி மேலே நீட்டுறாரு. வாசிங்க. மனுஷர்கள்லாம் செத்துட்டாங்க. கொள்றது இல்லைங்க, மனம் திரும்புறது இல்லை. தட்டுறாரு, பேசுறாரு, கையை நீட்டுறாரு, சுகம் தராரு, கேட்கறதே இல்லை, குடியை விடுறதே இல்லை, சண்டையை விடுறதே இல்லை, பாவத்தை விடுறதே இல்லை. பாப்பாரு, இது திருந்தாதுப்பா, அறுத்துருப்பா, அறுவாள் நீட்டி. அதான் நம்ம சுகம் தொடும்போது சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன நடக்குது? தாமதமாக கதவை திறப்பது. வாசி வசனம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன்னத பாட்டில் வரணும். 5ஆம் அதிகாரம். நேசருக்கு கதவை திறந்தேன், இல்லை. கை தட்டலாமா? தாமதம், கதவை திறக்கிறது தாமதம். நம்ம திறக்குது, அங்க இல்ல. அவர் போயிட்டாரு. சொல்றாரு, நஞ்சிட்டு இருக்கிற, மழை ஊத்தி நிக்குது, இவங்க வீட்டு முன்னாடி நிக்கிறது இடம் இல்லை, பனி வேற பெய்யுது, ரெண்டும் பெய்யுது, ரொம்ப கொடுமையில நின்னுக்கிறேன். நான் எப்படி எந்திரிப்பேன்? டிஸ்டர்ப் பண்றீங்க என்ன? போயிட்டாரு அவரு. வந்து பார்த்தா யாரு இல்ல, நேசர் இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கதவு திறந்து வச்சிருக்காரு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நீட்டுறாரு உன்னை ஆசீர்வதிக்க கையை. ஆமென். அறுக்கிறதுக்கு அல்ல, என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிக்கிறதுக்காக நீட்டுறாரு. திறந்தா இல்ல, அவர் போயிட்டாரு. எவ்வளோ நேரம் காத்து நிற்பாரு? ட்ரெயின் எவ்வளோ நேரம் காத்து நிற்கும்? பஸ் எவ்வளோ நேரம் காத்து நிற்கும்? போயிட்டு பஸ்ஸு சீசன் டைம்லாம் வந்து பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸுங்கெல்லாம் புக் பண்ண அவசியங்க. சார் ஃபோன் அடிப்பாங்க, வந்துட்டோம் சார், ரெடியாக இருங்கன்னு. ஃபஸ்ட்டு அடிச்சிடுவாங்க ஃபோனு, அத்திப்பள்ளி அடிச்சிடுவாங்க. அத்திப்பள்ளி வந்து சார் பஸ்ஸு வசூல் இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. வசூல் தான் இருக்கிறோம் சார், நான் 5 நிமிஷம் வந்துடுவேன்னு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவான், எடுத்து போயிட்டே இருப்பான். டிக்கெட் கேன்சல் பண்ண காசும் கிடைக்காது. ட்ரெயின் அப்படி தான், அவன் போய் நிற்கணும் முன்னாடியே, இல்லை டிக்கெட் கேன்சல் பண்ண முடியாது. முன்னாடி 5 ஹவர்ஸ் முன்னாடியே கேன்சல் பண்ணணும் டிக்கெட். பஸ் போயிடுச்சு, ட்ரெயின் போயிடுச்சு, காசு ஒன்று திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் ரட்சிப்பு கூட, விசுவாசம் கூட அப்படி தான். ஆண்டு தட்டும் பொழுதே பெற்றுக்கணும். ராமன் சொல்லுங்க. போயிட்டு பிறகு வந்து போயிட்டு பிறகு சபை இருக்காது, பாஸ்ட் இருக்காது. சபைக்கு போனாங்க எல்லாம் கேமரா வச்சுருப்பான், பிடிச்சிருவான், கொண்டுருவானுங்க, சர்ச்சைக்கு போறியான்னு. அதான் இப்போ அங்கங்கே நடக்குது. ஏன்? கடைசி காலம் தட்டும் பொழுது உள்ளே வந்துடணும். ராமன் சொல்லுங்க. அதான் இன்னொன்று கட்டுறோம், மக்கள் உள்ளே வர்றதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது போகலாம். வாய்ப்பை நழுவ விடுவது. வாய்ப்பை நழுவ விடுறது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. எல்லாரும் அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லைங்க, கர்த்தர் உனக்கு வச்சிருக்காரு. பக்கத்து கைப்படி சொல்லுங்க, இன்னைக்கு காலைல வந்திருக்கிறது கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு உங்களுக்கு. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க 6வது வசனம். போய்விட்டார். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இல்லைன்றதுக்கு அடுத்து போய்விட்டார். கூப்பிடுப்பா விட அப்படி சொல்லலாம். பார்த்தீங்களா? நேற்று வாஷிங் மிஷின்கார வீட்டை வந்தான். வாஷிங் மிஷின் ரிப்பேர், கேஸ் ரிப்பேர்னு அந்த இது சொல்லுன்னு வரதான். நான் உள்ளே இருந்தேன், வீடு வெளியே வீட்டு மார்க் இல்லைங்களா, பெருசாக இருக்குது இல்லையா. நான் அவங்க ஒரு மாதம் முன்னாடி கூப்பிட்டேன், தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு. அவன் போயிட்டான். நான் நினச்சி இடியாப்பக்கார மாதிரி போகிறான் இவன். இந்த இடியாப்படுறான் பார்த்தீங்களா, இங்கே கற்றுறோம் நாங்கள் ஓடாமல் பாருங்க. அது மாதிரி போய் விட்டுட்டேன். அது பக்கம் வந்து நான் கொஞ்சம் ஜோராக சத்தம் போட்டு சார் வாங்க சாருண்ணா. சரி நின்றுட்டான். வந்தான் வாஷிங் மிஷின்காரன் வந்து, எல்லாம் சார் நீங்கள் போன மாதம் கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறான் பாருங்க.
நான் அங்கே போயிட்டேன் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், இடியாப்ப மாதிரி பண்ண எப்படியா அவனுக்கு வியாபாரம் ஆகுன்னு, திரும்பி வந்து வரலாம் இல்லையான்னு. சார் நீங்கள் கூப்பிட்டு மாதிரி தெரிஞ்சு சார், இதுதான் கூப்பிட்டீங்களான்னு. அப்போ நேற்று ரெடி பண்ணி கொடுத்தான் அந்த கொக்கி, ஏதோ தண்ணி கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி. அங்கே இருந்தால் கூப்பிடலாம் பாருங்க, போறாப்பா தூரமா போறாப்பா கூப்பிடுப்பான்னு. இல்லைங்க, இல்லை, போயிட்டாரு. அங்கே இல்லை, போயிட்டாரு. வாசிங்க வசனம், 6 வசனம். என் நேசர் கதவை திறந்தேன், நேசரோ இல்லைன்ற வார்த்தை என்னது? செகண்ட் பாயிண்ட்டுக்கு தாமதம் கதவை தான் இருக்க மாட்டாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க? வாய்ப்பு 4 விடுதுன்னா போயிட்டாரு. வாசிங்க. சோர்ந்து போயிட்டு, ஐயோ பாஸ்ட் வந்தாரு, அந்த பிரதர் வந்தாரு, எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு, என் மனைவி கூப்பிட்டாங்களே, அவங்க சொன்னாங்களே, சோர்ந்து போயிடும். அடுத்து வாசிங்க. அவரை தேடினேன், காணவில்லை, அவரை கூப்பிட்டேன். கை தட்டலாமா? வாய்ப்பில் போயிடுச்சு. கூப்பிடுறாங்க, கத்துறாங்க, தேடுறாங்க, ராத்திரில கூப்பிடுறாங்க, ஒன்னும் யாருமே இல்லைங்க, ஆண்டவரே இல்லைங்க, வாய்ப்பே போயிடுச்சு. தேவன் கொடுத்த நல்ல ஒரு ரட்சிப்பின் வாய்ப்பை இழந்துடாதீங்க. உங்க நண்பருக்காக, குடும்பங்களுக்காக கர்த்தருடைய ரட்சிப்பு வசனம் உங்க கையில வெளியேறப்பட்ட புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை நவீன காலம் மாறான ஜீவன் உள்ள புஸ்தகம் மாறாத இன்னும் பரிசுத்த புஸ்தகமே இருக்கிறது. அல்லேலூயா. இது மனுஷனை மாற்றி பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்துகிறது. அல்லேலூயா. இந்த புத்தகத்தை தூக்குங்க. அல்லேலூயா. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. நீ காலைல வரீங்க, வாரத்துக்கு ஒரு நாள், இது பெரிய வாய்ப்பு உங்களுக்கு. அல்லேலூயா. தேடினேன், தேட கூட இல்லைங்க, அவர் போயிட்டாருங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ அன்பு காட்டினாருங்க. பெரியமே, உத்தமையே, புறாவே, அன்பு காட்டுறாரு, போயிட்டாரு. கன்க்ளூஷன் பண்ணுவோம். 7வது வசனம், 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நகரத்தில் திரிகிற காவலர்கள் என்னை கண்டு அடிதான். பிசாசு அடிப்பான் பாருங்க. பார்த்தீங்களா? நேசர் இருந்தால் அடிச்சிக்க மாட்டாங்க. பிரதர், பைபிள் இருந்தால் அடி வாங்க மாட்டோம். சொல்றது புரியுதுங்களா? பிசாசு அடிக்க மாட்டான், உன்னைய பிசாசு டச் பண்ண மாட்டான். இந்துங்களே இன்னைக்கு பயந்து பைபிளை தூக்கி வச்சுக்கிறாங்க. பிசாசு பார்க்குறான், ஐயோ நீ பைபிள் வந்துட்டியான்னு ஓடிடுறான். படிக்கிறவங்க எவ்வளோ வல்லமை இருக்கும். ஃபாலோ சொல்லுங்க, ஆமாம் சொல்லுங்களேன். ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். இது இல்லை, பிசாசு அடிச்சிருவான். மந்திரம், சூனியம், பிசாசு பாருங்க. இப்போல்லாம் சர்ச்சில் பேய்களே இல்லை. ஏன்? பரிசுத்தம், ப்ரேயர் வச்சு எந்த பிசாசும் ஆடுறதில்ல, எல்லாம் உள்ள வரத்துல ஓடிடுதுங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கைத்தட்டி சொல்லுங்களேன். உண்மையே இல்லையா? உள்ள வந்துங்களா வெளியே ஓடிடுதுங்க. நான் வெளியே வரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. பிசாசுங்க பாஸ்ட்டுங்கள்ட்ட சொல்லுதுங்க, அவங்க உள்ள வந்தோன்னா நான் வெளியே போயிட்டேங்க. இதெல்லாம் எங்கெங்க கிடைக்கும் இந்த ஆசீர்வாதம்? எங்க கிடைக்கும்? ₹1 இல்லாம. அல்லேலூயா. காவலர்கள் அடித்தார்கள். வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். அடித்து ஏன் காயப்படுத்தணுங்க? நேசர் இருந்த காயம் ஆகுமா? தொட முடியுமா? ராஜாவுடைய மனைவியை தொட முடியுமா? இல்லை. பாருங்க, நகரத்தை பார்க்குறவங்க, ஏன் நீ வெளியே வந்த, உனக்கு என்ன வேலைங்க? இல்லை, நேசர் தேடுற. யாரு? சந்தேகத்தில் அட்றான்னு அடிக்கிறாங்க பாருங்க. காயம் ஆயிடுச்சு. தேடினேன். பாருங்க, மலைக்கு குளிருக்கு போத்தின்னு போது பாருங்க, ரட்சிப்பின் போர்வை போயிடுச்சு. எடுத்துட்டாங்க. போர்வை எடுத்துட்டாங்க. அலங்கத்தின் காவலர்கள்ட்ட மாட்டாங்க. நேசர் இருக்கும்போது பாருங்க, மாட்ட முடியுமா? நேசர் விட்டுருவாரா? உத்தமியை விட்டுருவாரா? சொல்லுங்க. புறாவை விட்டுருவாரா? சகோதரியை விட்டுருவாரா? அவங்களுக்கு தெரியுமா நீ உத்தமி, நீ புறா, சகோதரி தெரியுமா காவலர்களுக்கு? அட்றான், அடிச்சு காயப்படுத்திட்டு போறவல தேடுது நேசர். தேவனுடைய பிள்ளைகளே, இல்லைங்க, அவர் இந்த உலகத்தில் நம்மளுக்கு பாதுகாப்பு சபை தான். எப்படி ஒரு வீடு உங்களுக்கு பாதுகாப்போ, ரட்சிப்புக்கு பாதுகாப்பு சொல்லுப்பாங்களா? சபை தான். விசுவாசத்துக்கு பாதுகாப்பு, பரிசுத்தத்துக்கு பாதுகாப்பு எதுங்க? சபை தான். அந்த அம்மா அடி வாங்குது பாருங்க. ஏன் போய் காப்பாற்ற மாட்டாரா நேசரு? ஐயோ ஓடு ஓடு ஓடு, அது கவுத்தான் திறக்கலையே, ஐயோ யாரும் அடிக்கிறாங்க, ஏன் நேசர் ஓடலையா? போக மாட்டார். நீட்டியார் கையை நீட்னா லாஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. தட்டுறது, பேசுறதுலாம் ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்களே, கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, எடுத்துன்னு போயிடுவாங்க. கிட்னி ப்ராப்ளம் லாஸ்ட் ஸ்டேஜ்னுவாங்க. ஆமாங்க, லாஸ்ட் ஸ்டேஜ் கை நீட்டி காட்டுறாரு, திறந்துருன்னு காயத்தை காட்டுறாரு.
சிலுவையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி ஏங்க சிலுவையில் அடிச்சிட்டாரு, தொங்கி காட்டுறாரு உனக்காக. நான் அந்த கையை நம்ம பார்த்து நம்ம ரட்சிப்பு பல்ல காட்டினா பிசாசு அடிச்சிருவான். பிசாசு என்ன பண்ணுவான்? அடிச்சிருவான். அது என்ன பிரசங்கம் பாயிட்டு சொல்லி பார்க்கலாம். பிரசங்கம் புரியுதா? சொல்லுங்க. கதவை எதுக்கு? நம்மளை வாழ வைக்க, ஆசீர்வதிக்க, ஆமென், பரிசுத்தப்படுத்த. ஹல்லேலூயா. என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் பேசுகிறார், தட்டுகிறார், அடையாளத்தமா கையை நீட்டுகிறார். அந்த அம்மா என்ன பண்ணுதுங்க? தாமதமாக திறக்குது. மூணாவது என்ன பண்ணுதுங்க? வாய்ப்பை நலவி விட்டு அடி வாங்குது ரோட்டில். அல்ல, நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட எழுந்து நிற்போமா? இல்லை அப்படியே பரலோக தேவனே கேட்போம் ஆண்டவர்கிட்ட. எவ்வளோ வாய்ப்பு நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு, நீ நல்லா இருக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குதுங்க. பரலோக தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா, என் கதவை எப்பவுமே திறந்திருக்கணும்ப்பா. பரலோக தேவனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கரம், உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த வார்த்தையின் மூலியமா உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி கை நீட்டி தொட்டு சுகமாக்குங்க. உங்களுடைய கரத்தில் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.